Unbelievers, இது நம்ம ஃபேமிலி. இந்தியா மாலத்தீவு மோதல் காரணமாக மாலத்தீவுக்கு செல்லும் இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கடுமையாக குறைந்துள்ளது. இது மாலத்தீவிற்கு பெரிய அடியாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கடந்த பல ஆண்டுகளாக நல்லுறவு இருந்தது. மாலத்தீவில் புதிய அதிபராக பதவியேற்கும் நபர் முதலில் எப்போதும் இந்தியாவிற்கு தான் வருவார். அந்த அளவிற்கு இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு இருந்தது. இந்திய பெருங்கடலில் முக்கியமான இடத்தில் மாலத்தீவு அமைந்துள்ளதால் அதனுடன் நல்லுறவை வைத்துக் கொள்ளவே இந்தியா விரும்பியது. இதன் காரணமாக மாலத்தீவுக்கு உதவும் வகையில் பல உள்கட்டமைப்பு திட்டங்களில் இந்தியா முதலீடு செய்திருக்கிறது. ஆனால் இவை அனைத்தும் மாலத்தீவு அதிபராக மொய்சு பதவியேற்றவுடன் மாறியது. கடந்த ஆண்டு நடந்த மாலத்தீவு அதிபர் தேர்தலில் மொய்சு வெற்றி பெற்றிருந்தார். சீன ஆதரவு நிலைப்பாடு கொண்ட அவர் பிரச்சாரத்தின் போதே இந்தியாவை கடுமையாக எதிர்த்தார். அதே போல தேர்தலில் வென்றவுடன் மாலத்தீவில் இருக்கும் இந்திய ராணுவம் உடனடியாக வெளியேற வேண்டும் என அவர் உத்தரவிட்டார். இது ஒரு பக்கம் இருக்க, அவரது அமைச்சரவை சகாக்கள் செய்த ஒரு காரியம் இரு நாட்டு உறவை மோசமாக பாதித்தது. அதாவது லட்சத்தீவு சென்ற பிரதமர் மோடி அங்கே எடுத்த போட்டோக்களை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்தார். அதற்கு மிக மோசமான கருத்துக்களை அந்த அமைச்சர்கள் கூறியிருந்தனர். அரசு பொறுப்பில் இருப்போர் இதுபோன்ற கருத்துக்களை கூறுவது சர்ச்சையானது. இது சர்வதேச அளவில் பேசுபொருளாகவே அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இருப்பினும் அவர்களின் நடவடிக்கையை கடுமையாக கண்டித்த இந்தியர்கள் மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்வதை புறக்கணிக்கப் போவதாக சமூக வலைதளங்களில் தெரிவித்தனர். மேலும் பலரும் மாலத்தீவுக்கு புக் செய்த டிக்கெட்டுகளை ரத்தும் செய்தனர். சுற்றுலாவை முழுமையாக நம்பியிருக்கும் மாலத்தீவுக்கு இது பெரிய அடியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இதற்கிடையே தான் இது தொடர்பான டேட்டாவும் வெளியாகியுள்ளது. அதில் ஒரே ஆண்டில் மாலத்தீவுக்கு செல்லும் இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கடுமையாக குறைந்துள்ளது தெரிய வந்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு மாலத்தீவுக்கு வரும் இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 33% குறைந்துள்ளதாக மாலத்தீவு சுற்றுலா அமைச்சகத்தின் தரவுகள் காட்டுகிறது. இந்தியா மாலத்தீவு இடையே மோதல் தொடரும் நிலையில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கடுமையாக குறைந்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை மாலத்தீவு சுற்றுலாத்துறை பகிர்ந்துள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு தொடக்கம் முதல் மார்ச் 4ஆம் தேதி வரை 41,054 சுற்றுலா பயணிகள் மாலத்தீவுக்கு சென்றுள்ளனர். அதே நேரம் இந்த ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி வரை மாலத்தீவு சென்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 27,224 குறைந்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 13,830 குறைவாகும். கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் மாலத்தீவுக்கு வந்த மொத்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளில் 10% இந்தியா 2வது இடத்தில் இருந்தது. ஆனால் இந்த முறை அதன் பங்கு 6% குறைந்துள்ள நிலையில் இந்தியா 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு இதே போல இருந்தால் இந்தியாவிலிருந்து மாலத்தீவு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மேலும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Unbelievers, இது நம்ம ஃபேமிலி.